எப்பவும் பிரியாணி மட்டுமே சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ ஒரு முறை வித்தியாசமாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக மணக்க மணக்க தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் 2 டீஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். கூடவே 4 போல் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையை தண்ணி வடிச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போது அரிசியை சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழத்தையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானதும் நம்ம அரிசி பாத்திரத்தை எடுத்து இது மேலே வச்சுட்டு ஃப்ளேவருக்காக அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரிசி உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட்டையும் வச்சு 30 நிமிஷம் நம்ம தம் போட போகிறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியான இருக்குன்னு புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து இப்போது அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. மணக்க மணக்க உதிரி உதிரியாக தேங்காய் பால் சாதம் ரெடி.